அன்பு இல்லாவிட்டால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது என்பதை இந்த வார பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். உம்முடைய தன்மையாகிய அன்பை உம்முடைய கட்டளைகளில் வெளிப்படுத்தியுள்ள எங்கள் ராஜாவே, உம்முடைய குடிமக்களாக உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு எங்கள் கண்களை திறந்தருளும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். லீ குவான் யூ என்பவர் 1959 ஆண்டிலிருந்து 1990 ஆண்டு வரை சிங்கப்பூரில் பிரதமராக இருந்தவர். சிங்கப்பூரில் மலாய், சீனர், இந்தியர் ஆகிய 3 இன மக்கள் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கிடையே சண்டைகள் நடப்பது உண்டு. இதுபோன்ற சண்டைகளை தவிர்த்து அந்த நாட்டு குடிமக்கள் மத்தியில் ஒற்றுமையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இவர் சில சட்டங்களை இயற்றினார். அரசாங்கம் ஏற்படுத்துகிற குடியிருப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த குடியிருப்புகளில் 3 இன மக்களும் பங்கு பெற வேண்டும் என்று ஒரு சட்டம் இயற்றினார். அதாவது அரசாங்க குடியிருப்பு ஒன்றில் 300 வீடுகள் இருக்கிறது என்றால் 100 வீடுகள் மலாய் இனத்தவரும், 100 வீடுகள் சீன இனத்தவரும், 100 வீடுகள் இந்திய இனத்தவரும் இருக்க வேண்டும் என்று கட்டளை போட்டார். இன ஒற்றுமை நாள் என்ற ஒரு நாளை ஏற்படுத்தி அந்த நாளிலே பள்ளிகளிலே நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தவும், அதன் மூலமாக அங்கே படிக்கிற அந்த மாணவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை உண்டாக்கவும் அவர் முயற்சி செய்தார். இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிற எந்த ராஜாவாக இருந்தாலும் எல்லா சட்டங்களும் சரியாக போட்டு விடுவார்கள் என்பதில் நிச்சயமில்லை. ஆனாலும் தன்னுடைய நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவர் போட்ட இது போன்ற சட்டங்கள் மிகவும் கவனிக்கத்தக்கவை. இன்றைக்கு உலகத்தில் மக்களை பிரித்து ஆளுகை செய்வதற்குத்தான் அநேகர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் ஒற்றுமைப்படுத்துவதற்கு முயற்சி செய்த ஒரு பிரதமர் வித்தியாசமானவர் தானே. ஒரு ராஜா இருக்கிறார். அவர் தந்திருக்கிற எல்லா கட்டளைகளும் மக்களுக்கிடையே அன்பை வளர்ப்பதற்காகத்தானே தவிர வேறொன்றுமில்லை. அவர்தான் நம்முடைய ஆண்டவர். அவர் தந்திருக்கிற கட்டளைகள் எப்படிப்பட்டவை என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த பிரமாணத்தை அன்பின் பிரமாணம் என்றே நாம் அழைக்கிறோம். தேவனுடைய பிரமாணமானது கருத்தளவிலான வெற்று நியதிகள் அல்ல, மாறாக அது உறவின் வெளிப்பாடு. தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கிற உறவு, மனிதர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு, அந்த உறவுகளை நாம் எப்படி நல்ல முறையிலே காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டவை தான் கட்டளைகள். நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன் என்று சொல்கிறார். தேவன் என்றால் எஜமான், நீதிபதி என்றெல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடிய வகையில்தான் மூலமொழி வார்த்தை இருக்கிறது. நான் உங்கள் எஜமான், நீங்கள் என் குடிமக்கள், நான் உங்கள் தகப்பன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் நீதிபதி, எது நியாயமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் என்பது போல தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அதனால்தான் எகிப்தியர் அவர்கள் மேல் சுமத்தின சுமைகளை நீக்கி அவர்களை விடுவிக்கிறேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நான் உங்கள் நடுவிலே எப்பொழுதும் இருப்பேன், நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். இந்த உறவு இன்றைக்கும் அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இடையே இருக்க வேண்டும். அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இடையே இந்த உறவு இருக்கிறது என்றால் அவருடைய பிள்ளைகள் என்று அழைத்துக் கொள்ளுகிற எல்லோருக்கும் இடையில் அன்பின் உறவு நிச்சயமாக காணப்படும் என்பதில் சந்தேகமில்லை. 10 கற்பனையில் தேவ அன்பு எப்படி வெளிப்படுகிறது என்று பார்ப்போம். முதல் 4 கற்பனைகளை எடுத்துக்கொள்வோம். முதலாவது கற்பனை சொல்கிறது, வேறே தேவர்கள் வேண்டாம். அதாவது வேறே நீதிபதிகள் வேண்டாம், வேறே எஜமான்கள் வேண்டாம். நம்முடைய தேவன் கொடுக்கிற தீர்வு தான் சரியானதாக இருக்கும், அவருடைய தீர்ப்பு தான் சரியானதாக இருக்கும். 2 நபர்களுக்கு இடையே பிரச்சனை இருக்கிறது என்றால் தேவனிடத்தில் சென்றால் சரியான தீர்ப்பு என்ன என்பதை அவர் தருவார். அல்லது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அவரிடத்தில் போனால் அதற்கான தீர்வு என்ன என்பதை அவர் சொல்லுவார். அவரை தவிர வேறு எவரையும் நாம் தேட வேண்டிய அவசியமில்லை.
நாம் எப்படி வாழ்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் எங்கே கொண்டு செல்லலாம்? என்னிடத்தில் மாத்திரம் வாருங்கள், நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற தேவன் ஒருவர் இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இரண்டாவது கற்பனை தேவனுக்கு சிலை வேண்டாம் என்று சொல்கிறது. தேவன் என்பவர் வெறும் விக்கிரகம் இல்லை, அவர் செயல்படுகிறவர். அதனால் அவரை நம்பினால் நிச்சயமாக பலன் உண்டு. சில சமயங்களில் நாம் எதிர்பார்க்கிற பிரகாரமாக எதிர்பார்க்கிற நேரத்தில் கிடைக்காமல் இருக்கலாம். சரியான நேரம் எது என்பது அவருக்கு தெரியும் அல்லவா? அவருக்கு தெரியாதது என்ன இருக்கிறது? நிச்சயமாக அவர் செயல்படுவார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தது என்றால் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் ஏன் மற்றவர்களை வெறுக்க வேண்டும்? யாரால் நமக்கு என்ன செய்து விட முடியும்? மூன்றாவது கற்பனை சொல்கிறது, தேவனுடைய தன்மையை புரியாதிருக்க வேண்டாம். தேவனுடைய நாமம் என்பது தேவனுடைய குணத்தை சுட்டி காட்டுகிறது. தேவன் நிச்சயமாக அவருடைய நாமத்திற்கு இணங்க செயல்படுவார். ஒன்று மன்னிப்பார் அல்லது தண்டிப்பார். திருந்தினால் மன்னிப்பு கிடைக்கும், திருந்தவில்லை என்றால் தண்டனை நிச்சயம். நமக்கு தொந்தரவு தருகிறவர்கள், நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள், அவர்கள் எல்லாம் தேவன் கையில் ஒப்படைத்துவிட்டு நாம் நிம்மதியாக இருக்கலாம் அல்லவா? நாம் எதற்காக அவர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும்? இந்த தேவனுடைய நாமத்தை புரிந்திருந்தால் நிச்சயமாக நாம் அப்படித்தானே செயல்பட முடியும். 7ஆம் நாளிலே வேலை செய்ய வேண்டாம் என்று 4வது கற்பனை சொல்கிறது. தேவன் தருகிற இந்த இளைப்பாறுதலை நாம் நிச்சயமாக அனுபவிக்கலாம். நீ வேலை செய்ய வேண்டாம் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்யாமல் இருப்பாரா? அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்று ஒன்றை வைத்தார். அது மனிதனுக்கு அவர் கொடுக்கிற சுயாதீன உரிமையின் சான்றாக இருக்கிறது. இந்த மரத்தின் பழத்தை மாத்திரம் சாப்பிட்டால் என்ன பிரச்சனை? ஒன்றே ஒன்று தான், அவர் சொல்லியிருக்கிறார், நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்தால் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு நாம் சம்மதிக்கிறோம். இல்லை வேண்டாம் என்றால் நம்ம இஷ்டப்படி நடப்பதற்கு தீர்மானிக்கிறோம். நம்ம இஷ்டப்படி அவரை விட்டு விலகிச் செல்வதற்கும் அவர் கொடுத்த உரிமை தான் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அதே போல் இன்றைக்கு இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் எது என்று தெரியுமா? தேவன் சொன்னார் என்பதற்காக நாம் கீழ்ப்படிய வேண்டுமே தவிர வேறு காரணங்களை நாம் தேட வேண்டிய அவசியமில்லை. 7ஆம் நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். ஏன் 1வது நாளில் ஓய்ந்திருந்தால் இளைப்பாறுதல் கிடைக்காதா? ஏன் 5வது நாளிலே வேலை செய்யாமல் இருந்தால் உடலுக்கு ஓய்வு கிடைக்காதா? தேவன் சொன்னார், நாம் செய்ய வேண்டும். தேவன் சொல்வதால் அதை செய்கிற பிள்ளைகளாக நாம் இருந்தோம் என்றால் தேவனை நம்முடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று அர்த்தமாகிறது. நீங்கள் கருத்தாக வாசித்தால் இந்த 4ஆம் கற்பனையில் தேவன் மேல் நாம் காட்ட வேண்டிய அன்பு, மனிதன் மேல் நாம் காட்ட வேண்டிய அன்பு எல்லாம் அடங்கி இருக்கிறது. தேவன் மேல் அன்பை நாம் யோசித்து பார்ப்போமே. 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று அதாகவும் 2:3 வாசிக்கிறோம். தமக்கென்று அவர் பிரித்தெடுத்தார். அந்த நாள் அவருக்கு சொந்தமானது. அவருக்கு சொந்தமானதை அவரோடு செலவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். முதல் 3 கற்பனைகளுமே இதற்குள்ளாக அடங்குவதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் தேவன், அவர் எஜமான், அவர் சொன்னதால் கீழ்ப்படுகிறோம், அவ்வளோதான், வேறு காரணம் இல்லை. அன்றைக்கு நாம் வேலை செய்யாமல் இருந்தால் தேவன் நம்மை பட்டினி போடப் போவதில்லை, அவர் நமக்கு தருவார். ஏனென்றால் அவர் விக்கிரகம் இல்லை. அன்றைக்கு நாம் ஓய்ந்திருக்கும்போது தேவனுடைய குணத்தையும் வெளிப்படுத்துகிறோம். தேவனுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை நாம் காட்டுகிறோம். அவர் அன்புள்ளவர். அந்த அன்பை நாம் சந்தேகிக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த நாளில் ஓய்ந்திருப்பதன் மூலமாக நாம் காட்டுகிறோம். 4ஆம் கற்பனையில் மனிதர் மேல் இருக்கிற அன்பும் வெளிப்படுகிறது. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக என்றும் சொன்னார். ஆம், 6 நாள் நாம் வேலை செய்தால்தான் நம் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். 6 நாள் நாம் வேலை செய்தால்தான் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். நம்முடைய வேலைகள் இந்த உலகத்து மக்களுக்கு பயனுடையதாக இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதையும் 4வது கற்பனை சொல்கிறது. எனவே மனிதர் மேல் நாம் காட்ட வேண்டிய அன்பையும் இந்த கற்பனை சொல்கிறது. அடுத்த 3 கற்பனைகளை பார்ப்போம். மனிதர்கள் மேல் நாம் காட்ட வேண்டிய அன்பை அடுத்த 3 கற்பனைகள் காட்டுகின்றன. 5வது கற்பனை பெற்றோரை கனம் பண்ணு என்று சொல்கிறது. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டிய உறவு எத்தகையதாக இருக்க வேண்டும்?
6வது கற்பனை கொலை செய்யாதே என்கிறது. மனிதரும் எப்படிப்பட்ட அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். விபசாரம் செய்யாதே என்கிறது 7வது கற்பனை. கணவன் மனைவி அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரோடும் நம்முடைய உறவு எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த 3 கற்பனைகள் நமக்கு காட்டுகின்றன. 10 கற்பனையிலே நியாயமும் வெளிப்படுகிறது. ஏனென்றால் அன்பின் ஒரு பகுதி தானே நியாயம். திருடாதே என்று 8வது கற்பனை சொல்கிறது. அவரவர் உழைப்பின் பலன் அவரவரிடம் இருப்பது தான் நியாயம். எனவே அடுத்தவருடைய உழைப்பின் பலனை நாம் திருடக்கூடாது. அவரிடத்தில் இருப்பது தான் அது நியாயம். 9வது கற்பனை பொய் சாட்சி சொல்லாதே என்று சொல்கிறது. ஒருவன் நியாயமில்லாத தண்டனையையோ நற்பலனோ பெறுவதற்கு நீ உதவாதே என்று சொல்கிறது. ஒரு தவறு செய்யாமல் இருக்கும்போது அவர் தவறு செய்தார் என்று சொல்வதன் மூலமாக நியாயமில்லாத தண்டனை அவருக்கு கிடைக்கலாம். அவர் செய்த நன்மையை மறைத்து அவர் அப்படி செய்யவில்லை என்று சொல்லும்போது அவர் பெறக்கூடிய நற்பலனை நாம் தடுக்கலாம். எனவே பொய் சாட்சி சொல்லாதே என்று சொல்கிறார். 10வது கற்பனை பிறருக்குரிய செய்யாதே என்று சொல்கிறார். பிறருக்குரியதை நாம் அடைய ஆசைப்படுவதில் கூட அநியாயம்தான். எனவே 10 கற்பனையிலே அன்பும் நியாயமும் வெளிப்படுவதை நான் பார்க்க முடிகிறது. நியாயம் கூட அன்பின் ஒரு வெளிப்பாடு தான். நாம் தேவனையும் மனிதரையும் நேசித்தால் போதும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று சிலர் சொல்கிறார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். இப்படி சொல்வதற்கு ஒரே ஒரு பிரமாணம்தான் காரணமாக இருக்கிறது. 10 கட்டளைகளில் 4வது கட்டளையாகிய ஓய்வு நாள் கட்டளையை மனதில் வைத்து தான் நியாயப்பிரமாணம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். வேறு எந்த கற்பனையையும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். ஏற்கனவே நாம் பார்த்த பிரகாரமாக அதுதான் 10 கற்பனையில் இப்பொழுது இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அந்த நாளை நமக்கு என்று நாம் எடுக்கும்போது நாம் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறோம். தேவனை நேசித்தால் அவர் தனக்கென்று பிரித்தெடுத்த ஒன்றை நமக்கென்று நாம் பயன்படுத்துவோமா? சற்று யோசித்து பார்த்தால் அது தவறு என்பது நமக்கு தெளிவாக விளங்கும். 10 கற்பனைகள் ஏதாவது ஒன்றை நாம் மீறிவிட்டு நாம் தேவனை நேசிப்பதாக சொல்ல முடியுமா? யோசேப்பை தவறு செய்வதற்கு போத்திபாரின் மனைவி அழைத்த போது நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று கூறினார். ஆம், மனிதருக்கு விரோதமாக நாம் செய்கிற பாவங்கள் கூட தேவனுக்கு விரோதமான பாவங்கள் தான். எப்படி நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய முடியும்? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் இப்படி சிந்தித்து பார்த்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும். நாம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டிய அளவுக்கு அதன் தன்மை எப்படிப்பட்டது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். நியாயப்பிரமாணம் நீதி உள்ளது, நன்மை உள்ளது, பரிசுத்தமானது என்று ரோமரில் வாசிக்கிறோம். இந்த வசனம் சொல்கிற இந்த வார்த்தைகளின் அர்த்தம் என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நியாயப்பிரமாணம் என்கிற வார்த்தை வருகிறது. நியாயப்பிரமாணம் என்கிற வார்த்தை 3 அர்த்தங்களிலே வேதாகமத்தில் பயன்படுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாடு முழுவதையும் நியாயப்பிரமாணம் என்கிற வார்த்தையினாலே ரோமர் 3 அழைப்பதை நீங்கள் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புத்தகங்களை நியாயப்பிரமாணம் என்கிற வார்த்தையினாலே இயேசுவானவர் அழைக்கிறார். இதை மத்திய 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். 10 கற்பனை என்கிற அர்த்தத்தில் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4 வசனத்திலும் ரோமர் 13ஆம் அதிகாரம் 8 முதல் 10 உள்ள வசனங்களில் நாம் பார்க்கலாம். அந்தந்த இடங்களில் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளதோ அந்த அர்த்தத்தில் தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர நம் விருப்பப்படி நம்முடைய கருத்தை உள்ளே நாம் புகுத்தக்கூடாது. கற்பனை என்பது ஒழுக்கச் சட்டங்கள். நியாயப்பிரமாண புத்தகங்களிலும் மற்ற இடங்களிலும் ஒழுக்கச் சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக 10 கற்பனைகள் இந்த ஒழுக்கச் சட்டங்களின் சுருக்கமாக இருக்கின்றன. அது சொல்லப்பட்டிருக்கிற மற்ற சட்டங்கள் எல்லாம் இந்த 10 கற்பனைகளுக்கான விளக்கங்கள் தான். இந்த 10 கற்பனைகளையும் ஆண்டவர் 2 கற்பலகைகளிலே எழுதி கொடுத்தார் என்று உபாகம் 4:13 வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணமும் கற்பனைகளும் நீதியானவை என்று வேதாகமம் சொல்கிறது. நீதி என்றால் எது சரியானதோ எது நேரானதோ அது செய்வது தான் நீதி. தேவனுடைய கற்பனைகளை நாம் கவனித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார். அப்படி நாம் இருக்கும்போது நம்முடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்குமாம். திரும்ப 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 வந்து கொண்டே இருக்கும். அதற்கு முடிவே இல்லை. தேவனுடைய கற்பனைகளை கவனிக்கும்போது நாம் செல்கிற பாதை நீதியான பாதையாக இருக்கும். நாம் செய்கிற ஒவ்வொன்றும் நீதியானதாக இருக்கும். கற்பனை நன்மை தரக்கூடியது, அதாவது பயன் தரக்கூடியது என்று இந்த வசனம் சொல்கிறது. 1வது கற்பனை எடுத்துக்கொள்வோமே. நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரிடத்தில் நாம் சென்று சொல்லிவிட்டால் போதும், அவர் அதற்கான தீர்வை நமக்கு தருவார் என்று நாம் நினைக்கும்போது எவ்வளவு நன்றாக இருக்கிறது.
அது நிச்சயமாக நமக்கு நன்மை தரக்கூடியதாகத்தானே இருக்கும். 5வது கற்பனை எடுத்துக்கொள்ளுங்கள். பெற்றோரை நாம் பராமரிக்க வேண்டும், பெற்றோரை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. கவனிப்பது நல்லது தானே. நாம் இன்றைக்கு நம்முடைய பெற்றோரை கவனித்தால் நம்முடைய பிள்ளைகள் நம்மை கவனிக்கப் போகிறார்கள். நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தானே அறுக்கப் போகிறோம். நாம் நன்றாக இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தார். எனவே அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று உபாகமம் 5:29 சொல்கிறது. பரிசுத்தம் என்றால் பாவம் இல்லாமை என்கிற அர்த்தத்திலே அநேகர் அந்த வார்த்தையை பார்க்கிறார்கள். பரிசுத்தம் என்றால் பாவம் இல்லாமை என்ற அர்த்தமில்லை. தேவன் 7ஆம் நாளை பரிசுத்தமாக்கினார் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் மற்ற 6 நாட்களும் பாவமான நாட்கள், இந்த நாள் மாத்திரம் பாவம் இல்லாத நாள் என்று அர்த்தமா? நீங்கள் என்னை பரிசுத்தமாக்கவில்லை என்று மோசேயும் ஆரோனையும் பார்த்து ஆண்டவர் வருத்தப்பட்டார். தேவனை பாவம் இல்லாமல் அவர்கள் ஆக்க முடியுமா? பரிசுத்தம் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை அநேக தேவனுடைய பிள்ளைகள் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பது வேதனை தான். பரிசுத்தம் என்றால் வித்தியாசம் என்று அர்த்தம். தேவன் பரிசுத்தர் என்றால் தேவன் வித்தியாசமானவர், நம்மை போன்றவர் இல்லை என்று அர்த்தம். தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டதை, வித்தியாசப்படுத்தப்பட்டதையும் பரிசுத்தம் என்று வேதம் சொல்கிறது. ஆசாரியர்கள் பரிசுத்தர்கள் என்று வேதாகமும் சொல்கிறது. அவர்கள் பரிசுத்தர்கள் என்பதற்காக அவர்களுக்கு பாவம் இல்லை என்று அர்த்தமா? இல்லை. அவர்கள் மற்ற மனிதர்களை காட்டிலும் வித்தியாசமானவர்கள். என தேவனுடைய கற்பனைகளை நினைத்து அவைகளின்படி நாம் நடக்கும்போது தேவனுக்கு பரிசுத்தராக நாம் இருப்போம். ஏனென்றால் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக நாம் வாழ்வோம். நியாயப்பிரமாணம் கற்பனைகளும் தேவனுக்குரியவை. எனவே நியாயப்பிரமாணம் கற்பனைகளும் பரிசுத்தமானவை. நான் இந்த உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி, நன்றாக கவனியுங்கள், உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன் தேவனாக கர்த்தர் உள்ளத்தில் கேட்கிறார். அப்படி நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லா கற்பனைகளையும் நாம் கை கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல நம்மேலும் சந்தோஷமாக இருப்பாராம். அப்பொழுது நமக்கு நன்மை உண்டாகுமாம். நியாயப்பிரமாணத்தின்படி நடத்தல் தேவனுக்கு சந்தோஷம் தருகிறது என்றால் நியாயப்பிரமாணம் தேவையில்லை என்பது சரியில்லை அல்லவா? நியாயப்பிரமாணம் கிருபையும் குறித்து பல தவறான எண்ணங்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்றன. நியாயப்பிரமாணம் இருந்தால் கிருபை தேவையில்லை என்று சிலர் நினைக்கிறார்கள். பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாகி பெருகிற்று என்று ரோமர் 5:20 பவுல் சொல்கிறார். பாவம் என்றால் என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். அப்படி என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தை மீறுகிற பாவம் எங்கே பெருகுகிறதோ அங்கே கிருபை அதிகமாய் பெருகிற்று. அப்படியானால் கிருபை அதிகமாக வேண்டும் என்பதற்காக நாம் அதிகமாக பாவம் செய்யலாம் என்ற அர்த்தமா? இல்லையே என்றும் பவுல் சொல்லிவிடுகிறார். ஒருவர் கடன் வாங்கியிருக்கிறார். கடனை கொடுத்தவர் அதை மன்னிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 10 ரூபாய் கடன் வாங்கினவருக்கு கொடுக்கப்படுகிற மன்னிப்பை காட்டிலும் 10 லட்சம் ரூபாய் கடனை மன்னிப்பது என்பது அதிகமான கிருபை. இதைத்தான் அங்கே பவுல் சொல்லுகிறாரே தவிர கிருபை இருப்பதனால பிரமாணம் தேவையில்லை என்று அவர் சொல்லவில்லை. கிருபை, கிரியை, ரட்சிப்பு இவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பை பவுல் மிக அழகாக எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். நம்முடைய ரட்சிப்பு கிருபையினால் தான் கிடைக்கிறது. நம்முடைய கிரிகளின்படி அவர் ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்தால் யாரையும் ரட்சிக்க முடியாது. தேவன் நமக்காக மரித்ததினால்தான் நமக்கு அந்த மன்னிப்பு கிடைக்கிறது. எவரும் நான் இன்னென்ன கிரியைகளை செய்து ரட்சிப்பை பெற்றேன் என்று சொல்ல முடியாது என்று சொல்லிவிடுகிறார். அதற்காக நற்கிரியைகள் தேவையில்லை என்று அர்த்தமில்லை என்பதை அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்கள். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார். நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டதினால, ரட்சிக்கப்படுவதற்காக அல்ல, ரட்சிக்கப்பட்டதினால அப்படி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த கீழ்ப்படிதல் எவ்வாறு சாத்தியமாகிறது என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எபிரேயர் 8:10 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய பிரமாணங்களை நம்முடைய மனதிலே எழுதி வைப்பாராம். பிரமாணத்தை நம்முடைய உள்ளத்தில் அவர் எழுதுகிறார். அவர் நமக்கு தேவனாக இருப்பார், நாம் அவருடைய ஜனங்களாக இருப்போம். இது நியாயப்பிரமாணம். அதே அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்வதை பாருங்கள். நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். இது கிருபை. இரண்டும் சேர்ந்து தான் வருகிறது. ஒன்றை விட்டு ஒன்றை நாம் ஏன் பிரிக்க வேண்டும்? ஏன் இப்படி பேசுகிறோம் தெரியுமா?
ரோமர் 8:7 சொல்கிறது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. நம்முடைய இயற்கை சுபாவம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதாகும். அந்த சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான அந்த பகையை விட்டு வெளியே வராதவர்கள் நியாயப்பிரமாணம் தேவை இல்லை என்று தான் சொல்வார்கள். தங்களுடைய வசதிகள், தங்களுடைய விருப்பங்கள் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் நாம் அப்படித்தானே இருப்போம். அப்படியானால் இந்த மாற்றம் எப்படி நிகழும்? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். நம்முடைய மாம்ச சிந்தை போய் ஆவியின் சிந்தை வரும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. எனவே ரட்சிப்பு தேவனுடைய கிருபையினால் நமக்கு கிடைக்கிறது. தேவன் ரட்சிக்கிற தம்முடைய பிள்ளைகளை நல்வழியில் நடத்துவதற்காக அவருடைய உள்ளங்களிலே பிரமாணங்களை எழுதுகிறார். ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணம் நம் பாவத்தையும் நமக்கு ஒரு மீட்ப தேவை என்பதையும் நமக்கு காண்பிக்கிறது. அதோடு கூட நாம் வாழ வேண்டிய வழி என்ன என்பதையும் காட்டுகிறது. அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை செய்த இந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்! சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. நியாயப்பிரமாணம் தேவை என்பதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. நம்முடைய பாடத்தின் தலைப்பு இதுதான். நியாயப்பிரமாணத்தில் நாம் கீழ்ப்படிய வேண்டும், ஏனென்றால் அதுதான் அன்பு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்ற கலாத்தியர் 5:14 பவுல் சொல்கிறார். இதன் அடிப்படையில் நாம் எதை முக்கியப்படுத்த வேண்டும்? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளையா? நியாயப்பிரமாணம் ஏன் அப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறது என்பதையா? அன்பு இல்லாமல் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அன்பு இல்லை என்றால் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய முடியாது. மற்றொரு மேல் நமக்கு அன்பு இருக்கிறதா என்கிற கேள்வியை மாத்திரம் கேட்டு பாருங்கள். அந்த அன்பு இல்லை என்றால் நாம் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தெரிய வேண்டாம். சில காரியங்களை முக்கியப்படுத்துகிற தன்மை இன்றைக்கும் கூட நமக்கு இருக்கிறது. இயேசு தம்முடைய காலத்திலிருந்து யூதர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தை விட்டு விட்டீர்கள். நியாயப்பிரமாணம் என்பது முதல் 5 புத்தகங்கள். அதில் தசமபாகம் பற்றி சொல்லியிருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். ஏனென்றால் சபைக்கு அது வருமானம். அதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நீதிக்கும் இரக்கத்திற்கும் விசுவாசத்திற்கும் நாம் கொடுப்பது இல்லை. சரியானதை நாம் செய்வது இல்லை. தண்டனையை தவிர்ப்பது இல்லை. மற்றவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாம் மிகவும் துடிக்கிறோம். நாம் தேவனை நம்புவதும் இல்லை. தேவனை நம்பினால் மற்றவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நாம் ஏன் துடிக்க வேண்டும்? அவர் பார்த்துக்கொள்வார் என்று விட்டுவிட்டு நாம் நிம்மதியாக இருக்கலாம் அல்லவா? லூக்காவில் இந்த வார்த்தையை லூக்கா சேர்த்து எழுதுகிறார். நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டுவிட்டீர்கள். நியாயம் என்பது என்ன? நல்லதற்கு நல்லதும் கெட்டதற்கு தண்டனையும் கொடுத்தல். தேவ அன்பு, தேவன் செய்தது போல அதை செய்ய வேண்டும். மன்னிக்க வேண்டிய அவசியம் இருந்தால் அதை மன்னித்து விட வேண்டும். திருந்தவே மாட்டார்கள் என்றால் தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தேவனே காட்டுவார். நாம் அப்படி செயல்படுகிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். ஓய்வு நாள் கற்பனை நமக்கு வேறொன்றையும் கற்றுக் கொடுக்கிறது. அது என்ன என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். உபாகமம் 5:15 இன்னொரு காரணத்தை மோசே எழுதுகிறார். நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள், அதனாலே நீங்கள் ஓய்வு நாளை ஆசிரிக்க வேண்டும். நீ அடிமையாக இருந்தாய், இப்பொழுது விடுதலை பெற்றிருக்கிறாய். அப்படியானால் ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்க வேண்டும். சகல நுகத்தடிகளையும் உடைத்து போட வேண்டும். பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். துரத்தொண்டு சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இங்கே வாசிக்கிறோம். ஏசாயா 58 அதிகாரம். ஏசாயா 58 அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்கள் நாம் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஓய்வு நாளை ஆசரித்தல் என்பது எப்படிப்பட்ட செயல்களோடு தொடர்புடையது என்பதை அந்த அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்களிலே பார்க்கிறோம். அதைத்தான் உபாகமம் 5:15 வலியுறுத்துகிறது. நாம் அப்படி இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது, பிறர் மேல் அன்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆம்,
ஆண்டவர் என்னோடு இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து நீ அகற்ற வேண்டும். மற்றவர்களை ஆக்குவது, அடிமைகளாக நடத்துவது, அவர்களை குறை கூறுவது, அவரை பற்றி தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது ஆகியவற்றை நாம் நடுவிலிருந்து நாம் அகற்ற வேண்டும். அதை செய்துவிட்டு பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். நம்ம அப்படி செய்வோமா? யோசித்து பாருங்கள். இதுபோல் செயல்படுவதற்கு நம்முடைய குணம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அதுதான் மிகவும் முக்கியமானது. ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு கூறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஊக்கமான அன்பு என்றால் என்ன அர்த்தம்? 1 பேதுரு 4:8 பாருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஊக்கமான அன்பை காட்டுவது என்றால் என்ன அர்த்தம்? பாவங்களை மறத்தலாகும். ஒருவர் திருந்த மாட்டேன் என்று சொன்னால் அவருடைய பாவங்களை நாம் மறப்பதில் அர்த்தமில்லை. திருந்துகிறார் என்றால் அப்படிப்பட்டவருடைய பாவங்களை நாம் மன்னித்தாக வேண்டும். தேவனும் அப்படித்தான் செயல்படுகிறார். நம்மை விட உயர்ந்தவர்கள் என்று நாம் நினைப்பவர்களை எப்படி நடத்துகிறோம்? நம்மை விட தாழ்ந்தவர்கள் என்று நாம் நினைப்பவர்களை எப்படி நடத்துகிறோம்? யோசித்து பாருங்கள். நமக்கு மேலே இருக்கிறவர்கள் என்றால் பொறுமையாக இருப்போம். நமக்கு கீழே இருக்கிறவர்கள் என்று நினைத்தால் அவர்களிடத்தில் நம்மால் பொறுமையாக இருக்க முடியாது. மேலே இருக்கிறவர்களுக்கு நாம் கொடுக்கிற மதிப்பை கீழே இருக்கிறவர்களுக்கு நாம் கொடுப்பது கிடையாது. யாக்கோபு இதை பற்றி 2ஆம் அதிகாரத்தில் கூறுகிறார். அப்படி பட்சபாதம் உள்ளவர்களாக நாம் இருந்தால் பாவம் செய்தவர்கள் என்று தேவன் பார்ப்பாராம். நீங்கள் மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினாலே தீர்க்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார். எப்பொழுது இந்த பாவத்தை நாம் செய்யாமல் இருக்க முடியும்? அவர் நம்மில் அன்பாக இருப்பது போல நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டுமா? 2 பிரதான கற்பனைகளில் 2வது கற்பனை, நாம் நம்மிடத்தில் அன்பாக இருப்பது போல பிறரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. நாம் நம்மில் காட்டுகிற அன்பை காட்டிலும் தேவன் நம்மிடத்தில் காட்டுகிற அன்பு மிக பெரியது. அதனால் இந்த புது கற்பனை மிகவும் அழுத்தமாக ஒன்றை குறிப்பிடுகிறது. தேவன் நம்மேல் எப்படி அன்பாக இருக்கிறாரோ அதுபோல நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். அவர் நம்மை மன்னிக்கிறது போல மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். அவர் நம்மிடத்தில் இரக்கம் காட்டுவது போல நாம் மற்றவர்களிடத்திலே இரக்கம் காட்ட வேண்டும். இரக்கம் என்றால் என்ன? நியாயமான ஒரு தண்டனையை நாம் கொடுக்காமல் இருப்பது இரக்கம். அந்த இரக்கத்திற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று யாக்கோபு 2:13 வாசிக்கிறோம். நாம் இரக்கம் காட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது அவர்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் செய்ததெல்லாம் சரிதான் என்று நினைக்கிறவர்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனே ஒன்றும் செய்வதில்லை. அப்படி விருப்பத்திற்கு விட்டு விடுகிறார். ஆனால் மன்னிப்பு கேட்கிறவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். அந்த இரக்கம் மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. எப்பொழுது அந்த இரக்கம் நம்மளை வெளிப்படும்? அன்பு இருந்தால் வெளிப்படும். நாம் அந்த அன்பை காட்டாவிட்டால் தேவன் நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்பதைத்தான் நம்ம இங்கே காட்டுகிறோம். தாவீதை யோசித்து பாருங்கள். கதை சொன்னபோது அவனுக்கு கொலை தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது போல கோபப்பட்டார். தீர்ப்பு தனக்கு எழுதுகிறேன் என்பதை நினைத்திருந்தால் தாவீது அப்படி சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டார். மற்றவரை மன்னிப்பதற்கு நாம் எவ்வளோ தூரம் ஆயத்தமாக இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். வாஷிங்டன் மாநிலத்தில் சியாட்டில் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் லேனா என்று ஒரு பெண் இருந்தாள். அவளுக்கு 30 வயது ஆனபோது அவளுக்கு ஒரு கடிதம் கிடைத்தது. அந்த கடிதத்தை உடைப்பதற்கு முன்னராகவே கடிதம் யாரிடத்திலிருந்து வந்திருக்கிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அவருடைய அப்பாவிடத்திலிருந்து வந்திருக்கிறது. 10 வயதாக இருந்தபோது அவளையும் அவருடைய அம்மாவையும் விட்டுவிட்டு அவர் போய்விட்டார். அதற்கு பிறகு தொடர்பு இல்லை. 20 ஆண்டுகளுக்கு பிறகு கடிதம் எழுதியிருக்கிறார். அவருடைய நினைவாக வீட்டில் இருந்தது ஒரு கிட்டார் மாத்திரம்தான். அவ்வப்போது அந்த கிட்டாரில் பாட்டு பாடி அவளை அவர் தூங்க வைப்பார். அவர் போன பிறகு அந்த பாட்டுக்காக அவள் எத்தனையோ நாட்கள் ஏங்கியிருக்கிறாள். வரவில்லை. இப்பொழுது கடிதம் வந்திருக்கிறது. மன்னிப்பது என்பது கொடுமை செய்த ஒருவரை தப்ப விடுவது இல்லை. மன்னிக்கிறவர் கடந்த கால தன் வேதனையிலிருந்து விடுதலை பெறுவதாகும் என்று அவருடைய அம்மா அடிக்கடி
அவரிடத்தில் சொல்லுவார். அதை நினைத்தார், இந்த மனிதன் எனக்கு செய்த கொடுமைக்காக இந்த கடிதத்தை நான் கிழித்து போட்டு விடலாமா? இல்லை, அவரை மன்னித்து இந்த கடிதத்தை திறந்து வாசிக்கலாமா? அம்மாவுடைய வார்த்தைகள் அவருடைய மனதில் இறங்கி வரவிட்டன. கடிதத்தை திறந்தாள், வாசித்தாள். மகளே, மேல் உனக்கு மிகுந்த கோபம் இருக்கும். 10 வயதில் உன்னையும் உன்னுடைய அம்மாவையும் விட்டுவிட்டு நான் ஓடிவிட்டேன். நான் நல்லவன் இல்லை. என்னுடைய பாவத்தன்மைகள், பாவச் செயல்கள் உன்னை கஷ்டப்படுத்தும் என்று நான் நினைத்தது உண்டு. ஆனால் உன்னை விட்டு பிரிந்ததன் மூலமாக அதுதான் உனக்கு மிகுந்த வேதனையை தந்திருக்கும் என்பதை நான் அப்போது புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுதும் நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். மன்னிப்பது உன்னுடைய விருப்பம். அப்படி என்னை நீ மன்னித்தாய் என்றால் கீழே இருக்கிற கைபேசி எண்ணுக்கு என்னை கூப்பிடு என்று எழுதியிருந்தார். கொஞ்ச நேரம் யோசித்தாள். அன்று இரவில் அந்த கைபேசி எண்ணை அழைத்தாள். எதிர் முனையிலிருந்து ஹலோ என்று சத்தம் கேட்டது. ஏன்னா, அப்பா, லேனா தானா? என் மகள் லேனா தானா? இதானாம்மா என்று அழுதார். தேம்பி தேம்பி எழுதார். அந்தாப்பா. அவருடைய கடிதம், அவருடைய அழுகை எல்லாம் அவர் மேலிருந்த கோபத்தை கரைத்து போட்டது. தன்னுடைய கடந்த கால வேதனையிலிருந்து அவளுக்கு ஒரு பெரிய விடுதலை என்று கிடைத்தது. நாமும் எத்தனை பேர் மேல் கோபமாக இருக்கிறோம்? உடன்பிறப்புகள், பெற்றோர், பிள்ளைகள். நாம் ஏன் மன்னிக்கக்கூடாது? மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இருந்தால் நாம் ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாது? ஆண்டவர், நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த அன்பை எதிர்பார்க்கிறார். கட்டளைகளின்படி நடக்கிறோம் என்று வெறுமனே எழுத்தின் பிரகாரமாக நடப்பதை தேவன் விரும்பவில்லை. அன்பின் அடிப்படையில் நான் நடக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலே எங்களை உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். இதை ஏற்றுக்கொள்ளும். ஒருவர் அன்புடையவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். உலகத்தில் உமக்கு சாட்சிகளாக நாங்கள் ஜீவிப்பதற்கு எங்களுக்கு பலன் தரும். எங்கள் அருமை அதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.